செகண்ட் பேஜில் நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசனில் லாஸ் ஆஃப் மோஷனில் அப்படியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட்ஸில் ஃபஸ்ட் லெசனில் லாஸ் ஆஃப் மோஷனில் அப்படியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ். ஸோ அது இன்ட்ரடக்ஷனில் கண்டினியூஷன். மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் த டீல்ஸ் வித் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். ஸோ ஒரு பாடி மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸில் ஒரு சப்டாபிக் எப்படி மெக்கானிக்ஸ், ஆப்டிக்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், இது ஒரு டாப்பிக்காக. இட்ஸ் டிவைடட் இன்டு 4 branches, நேம்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, ரெஸ்ட்டில் இருக்கும். டைனமிக்ஸ் அப்படின்னா மோஷனில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டாட்டிக்ஸ்னால் டீல் வித் பாடிஸ் விச் ஆர் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாலும் பாடி மூவ் ஆகாது. அப்போ அதை பற்றி சொல்கிறது என்னது, ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்னா நிலையான அப்படின்னு தமிழில் மீனிங் வரும். ஸோ விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே, தென் டைனமிக்ஸ். டைனமிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதோட மோஷன் எப்படி ஃபோர்ஸால் அப்ளை பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுது அதை பற்றி படிக்கிறது என்னென்னா டைனமிக்ஸ். ஸோ டைனமிக்ஸை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் டீல் வித் மோஷன் ஆஃப் த பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். ஸோ மோஷன் ரீசன் தெரியாமல் என்ன நடக்குது அப்படிங்கிறது. கைனடிக்ஸ் அப்படின்னா ஸோ மோஷன் எந்த டைப் ஆஃப் மோஷன் அங்கே அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது கைனடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கைனடிக் எனர்ஜின்னு படிச்சிருப்போம் இல்லையா, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு படிச்சிருப்போம். அதேமாதிரி கைனடிக்ஸ் அப்படின்னா ஒரு மோஷன் ஆஃப் த பாடிஸ், காஸ் ஆஃப் மோஷன், அதோடைய மோஷன் எப்படி வந்து இன்வால்வ் ஆகுது, அதோடைய காஸ், அதோடைய ரீசன் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் கைனடிக்ஸ். அப்போது இதில் என்னதுன்னா ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்துருக்கோம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இப்போ தான் நம்ம லெசனுக்குள்ள என்டர் ஆகிறோம். ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னா என்ன. ஸோ அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில், a Greek philosopher, என்ன சொல்லியிருக்காரு, நேச்சுரலி ஸ்டேட் ஆஃப் எர்த்லி பாடிஸ் அட் ரெஸ்ட். He stated the moving body naturally comes to rest without external influence of the force. அப்புறம் என்ன பண்ணும், ஒரு மூவிங் பாடி நேச்சுரலாகவே ரெஸ்ட்டில் வரும் வித்தவுட் அப்ளைங் த ஃபோர்ஸ். சச் மோஷன்ஸ் ஆர் கால்ட் நேச்சுரல் மோஷன். பேர் என்ன சொல்கிறாங்க, நேச்சுரலாகவே மூவ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிவிடும், ஸ்டாப் ஆகும். ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட் இஸ் கால் வாட் வி சே ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோர்ஸ் டிபெண்டன்ட், ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட் ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா இட் கம் டு ரெஸ்ட் நேச்சுரலி அப்படின்னு சொல்கிறாங்க. He also proposed that the force is needed to make the body to move from the natural state and behave contrary to the natural state is called violent motion. ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறோம், புல் பண்ணுறோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அந்த பாடி ரெஸ்ட்லேருந்து மோஷனுங்கிற ஸ்டேட்டுக்கு வருது. அது பேர் என்ன மோஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் டிபெண்டன்ட். இப்போ ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், ரெஸ்ட்லேருந்து மோஷனில் வரும். Further, he said 2 different bodies are dropped from a height. The heavier bodies fall faster than the lighter one. பார்த்துருப்போம்ல, சேம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்டை மேலேருந்து கீழே போடுறோம் அப்படின்னா ஹெவியர் பாடி எது வந்து வெயிட் ஹெவியாக இருக்கும் அது என்ன பண்ணும், கீழே ரீச் ஆகும். எது வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் அது என்ன பண்ணும், ஸ்லோவாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலையும் பேப்பரையும் இந்த மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எது ரீச் ஆகும், கிரவுண்டுக்கு பால் ரீச் ஆகும். பட் என்ன பண்ணாது, பேப்பர் வந்து மெதுவாக தான் வரும். என்ன ரீசன் நம்ம சொல்கிறோம், திங்க் பண்ணி பாருங்கள். என்ன ரீசன், பிகாஸ் அங்கே ஏர் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ். ஏருக்கு என்ன ஆகாது, ஆக்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. காற்று பேப்பரில் போகிறதுனால அது மெதுவாக காற்றுல ஆடி ஆடி கீழே வரத்துக்கு லேட் ஆகுது. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கெலிலியோ என்ன பண்ணார், அதே ப்ரப்போஸ் பண்ணார். இதை வச்சு என்ன பண்ணார், கெலிலியோ அடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி ஆஃப் த பாடிஸ். எக்ஸ்பிளைன் த கான்செப்ட்ஸ். என்ன சொல்கிறாரு, ஃபோர்ஸ்னால் என்ன, மோஷன்னா என்ன, எனர்ஜியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. So natural state of all the earthly bodies in the state of rest or a state of uniform motion. earthly bodies அப்படின்னா என்னது, சன்னு, மூணு, அப்படின்னா சொல்லுவோம் நம்ம. அதுக்கப்புறம் எர்த், இதெல்லாம் என்ன பண்ணுவோம், நேச்சுரலாகவே இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகிட்டு இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கு. ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன அந்த ரெஸ்ட்டில் சில ஆப்ஜெக்ட் இருக்கும், சில ஆப்ஜெக்ட் இப்போ ட்ரீலாம் பார்த்து ரெஸ்ட்டில் இருக்கும். அதோடைய இது மட்டும்தான், அதோட பிரான்ச்சஸ் மட்டும் தான் மூவ் ஆகும். ரூட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். அந்தமாதிரி சில ஆப்ஜெக்ட் நேச்சுரல் என்னவாக இருக்குது, எர்த்லியில். ஸோ சிலது ரெஸ்ட்டில் இருக்கும், சிலது மோஷனில் இருக்கும். A body in motion will continue be in state of motion as long as no external force is applied. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு என்ன பண்ணும், கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும் until the force is applied. அதேமாதிரி செகண்ட் கொடுத்துருவேன், force is applied on bodies there resist any change in the state. ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணும் அந்த பாடி, they resist any change in the state. This is called inertia. அது என்ன பண்ண, தடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணுது, அந்த பாடி சடனாக ரெஸ்ட்டுக்கு வராது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் என்ன பண்ணும், ரெஸ்ட்டுக்கு வரும். அப்போ என்ன பண்ணுது, கொடுக்குற ஃபோர்ஸ் அது கொஞ்சம் நேரம் தடுத்து நிறுத்தி அப்புறம் தான் அது ஆக்ட் ஆகுது. இட் இஸ் கால் வாட் வி சே, முக்கியமான கான்செப்ட் இனர்ஷியான்னு வந்துட்டோம். ஸோ இனர்ஷியா அப்படிங்கிறது முக்கியமான கான்செப்ட். லெசனில் இனர்ஷியா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. இனர்ஷியா அப்படின்னா என்ன, 2 மார்க் கொஸ்டினாகவும் இருக்கும், டீட்டெயில் கொஸ்டினாகவும் நமக்கு வரும், 4 மார்க்லேயும் வரும். ஸோ முக்கியமான கொஸ்டின் இது, இனர்ஷியா அப்படின்னா என்ன.
when body dropped from a height in vacuum, முக்கியமான பாயிண்ட் vacuum, VACUUM, vacuum. ஸோ அப்படியே என்ன அர்த்தம் height in vacuum, the bodies of different size, shape and mass fall at the same rate and reach the ground at the same time. ஸோ vacuum அப்படின்னா என்னது, there is no air, there is no air. ஸோ காற்று இல்லாதப்போ என்ன பண்ணும், பேப்பரும் பாலும் ஒரே நேரத்தில் கீழே வந்து விழுகுது. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, ஏர் ஆக்டர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம்ல, இங்கே தான் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் வேக்யூமில் இருக்கும்போது என்ன பண்ணும், எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் irrespective of their weight they fall from the same height reaching the ground at the same time. ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க, அரிஸ்டாட்டிலும் கெலிலியோவும் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இனர்ஷியா அப்படின்னா என்ன, இனர்ஷியா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ the inherent body of a property of a body resists a change in state or state of rest, uniform motion unless external unbalanced force. இங்கே வார்த்தை யூஸ் பண்ணுறோம், unbalanced force, ரொம்ப முக்கியமான கீவேர்டு இதுதான். ஸோ inherent property of the body அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, when you traveling in a bus, நம்ம பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணியிருப்போம், பஸ்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதும் சரி ஸ்டாப் ஆகும்போதும் சரி வண்டியில் போனால் என்ன பண்ணுறோம், நம்ம பாடி என்ன பண்ணும், ஷேக் ஆகி தான் ரெஸ்ட்டுக்கு போகிறோம். அதுதான் இனர்ஷியா. என்ன பண்ணுது, ஸோ the inherent property of the body to resist the change in state of rest or the state of uniform motion unless it is influenced upon by the external unbalanced force. So why you are using the unbalanced force அப்படின்னா, எக்ஸாம்பிள் unbalanced force அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டுக்கும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண இது என்ன ஃபோர்ஸு, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸு, ஸோ பேலன்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சேர் இருக்குது அப்படின்னா சேரை என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேர் பிடிச்சி இழுத்தாங்க என்ன ஆகும், அந்த சேர் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். அதே இல்லாமல் இதுதான் பேலன்ஸ் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரு பக்கம் மட்டும் ஃபோர்ஸ் கொடுத்தோம் என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட் இங்கே மூவ் ஆகும் இல்லையா, திஸ் இஸ் கால் வாட் ஃபோர்ஸ், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஸோ இங்கே எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை, ஸோ the object is மூவ். எப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் அப்படின்னா, when you apply the unbalanced force only the object will move. முக்கியமான பாயிண்ட் இங்கே லேர்ன் பண்ணுறோம். when you apply the unbalanced force only the object will move. இது முக்கியமாக தேவை. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். திஸ் இஸ் கால் வாட் வி சே, அதுதான் எனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் புக் பேக்கில் இருக்கும். டிஃபைன் எனர்ஷியா அண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஷியா. ஸோ ஆக்டிவிட்டி 1 சிம்பிளாக நம்ம பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ டம்ளர் என்ன பண்ணுறோம், டம்ளர் வச்சுக்கிறோம், அது மேலே ஒரு கார்டு வச்சுருப்போம், அந்த கார்டு மேலே ஒரு காயின் வச்சுருப்போம். ஸோ என்ன பண்ணுறோம், அந்த கார்டு மட்டும் டச் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த காயின் உள்ளே விழுந்துடும், கார்டு டிஸ்பிளேஸ் ஆகிடும் இல்லையா. இது என்ன கொடுத்துருக்காங்க, இது ஆக்டிவிட்டி 1. இந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறோம், இந்த இனர்ஷியா ஆஃப் த காயின். அப்போ என்ன பண்ணுது, இந்த இனர்ஷியா மேலே ஆக்ட் ஆகிறது காயின் டெஸ்ட்டில் வச்சுருக்கு. இது மட்டும் என்ன ஆகிடுது, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இது அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்னால் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, இந்த ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது, அதுதான் இனர்ஷியா. அதனால் என்ன பண்ணுது, கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த காயின் வந்து வெளில விழுகுது. திஸ் இஸ் கால் வாட் வி சே இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் கால் வாட் வி சே இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். தென் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், inertia of motion, inertia of direction. inertia of rest என்ன பண்ணுறாங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பாடி என்ன பண்ணுது, இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த காயின் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரெஸ்ட்டுக்கு வருது. அப்போது என்ன பண்ணுறோம், அது inertia of rest. inertia of motion அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பாடி டு சேஞ்ச் தி ஸ்டேட் ஆஃப் மோஷன், தடுக்கும். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மோஷனை தடுக்குது, தட் இஸ் கால் inertia of the motion. direction அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பாடி டு சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் இஸ் கால் inertia of the direction. ஸோ அவர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேரக்ஷனை மெதுவாக தான் அந்த டேரக்ஷன் என்ன பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணி அப்புறம் மூவ் ஆகும். இது இனர்ஷியா ஆஃப் த டேரக்ஷன். ஸோ இது வந்து 4 மார்க் கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அண்ட் இனர்ஷியாவோட டெஃபினேஷன் இது தான். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதேமாதிரி இது ஒரு 4 மார்க் கொஸ்டின். புக் பேக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் நம்பர் கொஸ்டினில் ஸோ டிஃபைன் இனர்ஷியா யூஸ் கிளாஸிஃபிகேஷன் மட்டும் எழுதிங்கன்னா 2 மார்க். இது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா எழுதிங்க அப்படின்னா இது 4 மார்க்லேயும் வரலாம், 7 மார்க்லேயும் வரலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா, athlete runs some distance before jumping. நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு athlete போடுறோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் வார்ம் அப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ ஜம்ப் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஜம்ப் பண்ணலாம், ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ண என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் தூரம் ஓடி வந்து தான் ஜம்ப் பண்ண முடியும். அது என்ன போதும், இனர்ஷியா ஆஃப் மோஷன். பாடி என்ன பண்ணுறோம், நம்ம ரெஸ்ட்டில் இருக்க பாடியை மூவ்மெண்ட் கொண்டு வந்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஓடுறோம். When you make a sharp turn while driving, you can to lean sideways, inertia of direction. For example, நீங்கள் திரும்புறீங்க, ஒரு கார்னர் இருக்குன்னா கார்னரில் பைக் பழக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாய்வீங்க இல்லையா. ஸோ நீ எந்த இடத்துல சாய்வீங்க, திரும்புற இடத்துல சாய்வீங்க. தட் இஸ் கால் இனர்ஷியா ஆஃப் த டேரக்ஷன். இப்போ டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது இந்த பாடி என்ன பண்ணுது, ரெஸ்ட் வரதுக்கு லேட் ஆகுது. When you vigorously shake the branch of the tree, some of the leaves and fruits are detached and fall down.
ஸோ ட்ரீயில் என்ன இருக்குது, சில பழங்கள்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஷேக் பண்ணும்போது அது கீழே விழுகுது அப்படின்னா அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அவ்வளோதான். இது என்ன பண்ணுறோம்.